ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு அனுதின தியானத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருக்கிறதப்பா. அன்றைய பக்தர்கள் செய்த தவறுகள், அன்றைக்கு நீர் நியமித்தவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் தவறி போனது போல நாங்கள் தவறி போகாதபடிக்கு எங்களுக்கு எச்சரிப்பாக உம்முடைய வசனத்திலே அவர்களுடைய சத்தியங்களை வைத்து வைத்ததற்காக நன்றியப்பா. யாரோ தவறு செய்தார்கள் என்று நாங்களும் தவறு செய்கிறவர்களா இராமல், தவறு செய்தவர்களை பார்த்து தவறை திருத்திக் கொள்கிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் விலையேற பெற்றது. தேவனுடைய வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் அதிக ரெஃபரன்சஸை காண்பித்து உங்களை கன்ஃபியூஸ் செய்யும்படியாக ஏதோ பெரிய வரலாற்று சரித்திர காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஒரு நல்ல பிரசங்கம் என்று உங்களுடைய பாராட்டை பெறுவதை விட, இந்த ராஜாக்களின் வரலாறை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை மாத்திரம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லது நம்முடைய அனுதின தியானம் 1 மணி நேரம் ஆகிவிடும். ஆகவே நீங்க வாசிக்க உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். அந்தந்த அதிகாரங்கள், அந்தந்த ராஜாக்களை வரலாற்றை நீங்க வரிசையாக வாசியுங்கள். எங்கெங்க ராஜாக்களின் 2 புஸ்தகங்களிலும் அதே போல நாளாகம புஸ்தகங்களிலும் நாம் சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் சாலமோனை குறித்தும் சாலமோனின் மகனாகிய ரெகொபெயாமை குறித்தும் இதுவரைக்கும் அநேக விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். கடைசியாய் ரெகொபெயாமை போல நல்லயோசனையை தள்ளி விடுகிறவர்களா இருக்கக்கூடாது என்று, தேவனை மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்ற சத்தியத்தை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். இவன் வெறும் 17 வருஷங்களே ஜனங்களை அரசாண்டான். அவனுடைய மகனாகிய அபியாம் ராஜாவானான். அவனுடைய மகனாகிய அபியாம் ராஜாவானான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பாருங்க, அவன் தகப்பன் செய்த தவறுகளையாவது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் திருத்திக் கொள்ளவில்லை. தாவீது ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாய் தேவன் விரும்பிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரே சொன்னார், நீங்க 3-4 வசனம் பார்த்தால் 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் உரியாவின் மனைவியின் விஷயத்தை தவிர தாவீது எல்லா விஷயத்திலும் உத்தமனாக இருந்தார். அப்படி நானும் இருக்க வேண்டும் என்று அபியாம் ஜெபித்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். அந்த எடுத்துக்காட்டை உணர்ந்திருந்தால் தன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்திருப்பான். ஆனால் அவன் இருதயமும் கூட தன் தகப்பன் இருதயத்தை போல உத்தமமாக இல்லாதிருந்ததை கவனிக்கிறோம். ஆனாலும் கூட தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால் என்னங்க, நான் நல்லவனாகவே நான் ஆசீர்வதிக்கிறார், நான் நல்லவனாகவே எனக்கு வெற்றி தருகிறார், நான் பெரியவனாகவே நான் சாதித்தேன் என்று யாராவது நினைத்தால் அது புத்தியீனம். அது அவருடைய கிருபை மாத்திரமே. சில முறை அவருடைய திட்டங்கள் உங்களுடைய பட்சத்தில் நிறைவேற உங்களுடைய எபிலிட்டி அல்லது உங்க கெப்பாசிட்டி, உங்களுடைய திறமை, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய பலத்தை உங்களை பார்த்து அல்ல அவர் பயன்படுத்துவதுங்க. தாவீதின் நிமித்தம், தாவீதின் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னதினாலே அபியாம் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இல்லாதிருந்தும் யெரொபெயாம் பிரிந்து விட்டார்ல 10 கோத்திரங்களோடு. அவர்களும் இஸ்ரவேலரே. பாருங்க, யெரொபெயாமும் தவறு செய்து இஸ்ரவேலரை தவறான வழியில நடத்தினார். அவர்கள் எல்லாரையும் தவறான விக்கிர ஆராதனையில நடத்தினார். எதையாகிலும் சகிப்பார் தேவனானால்
தன்னுடைய மகிமையை எவ்வளவு வேணும் விக்கிரகங்களுக்கு தரமாட்டேன் என்று சொன்னார். ஆகவே குறைந்தது இந்த அபியாம் தான் தவறு செய்கிறான், ஆனால் தேவன் மீது வைத்த விசுவாசம் அதை விட்டுவிடவில்லை. இந்த கஷ்டம் வரும்போதாவது குறைந்தது ஆண்டவரே நீரே என்றான். அப்படிதானுங்க நம்ம எல்லாரும் பக்தியாய் எப்பொழுதும் இல்லாவிட்டாலும் கஷ்டம் வரும்போது எங்கும் இல்லாத பக்தி வந்துவிடும். ஆபத்து வரும்போது எவ்வளவு நல்லா ஜெபிப்போம். தேவைப்படும் போது தேவனுக்கு பின்னால் ஓடுவோம், ஆலயத்துக்கு ஓடுவோம், அந்த தேவனை கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். அதுபோல அந்த யெரொபெயாம் தன் மீது யுத்தத்துக்கு வரும்போது தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான், தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கிறான். ஆஹா, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஜெபித்தால் வெற்றியை பார்க்க முடியுங்க. ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நீங்கள் ஜெபம் செய்ய முடிந்தால் வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். 8 லட்சம் பேர் சேனையோடு யுத்தத்திற்கு வந்த யெரொபெயாமை வெறும் 4 லட்சம் சேனையே இருந்த போதிலும் துரத்தி அடிக்க முடிந்தது. ஏனென்றால் நாங்கள் எங்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனை நம்பி இருக்கின்றோம். நீங்க இந்த அதிகாரங்களை வாசிங்க. நம்ம ரெஃபரன்சஸ் நிறைய சொன்னால் நிறைய டைம் ஆகிவிடும். என்னுடைய பட்சத்துல தேவன் இருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நான் சரியில்லை, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு பலம் இல்லை, உம்முடைய நாமத்துக்காக போராடுகிறேன், எனக்கு பலத்தை தாரும் என்று கேட்டதால் தேவன் அவனுக்கு வெற்றியை தந்தார். ஆனால் தேவனிடத்துல தாவீதை போல ஈவன் அபியாம் இருதயமும் கூட உத்தமமாக இல்லை. நாம ஏதோ வெற்றி வந்ததென்று நான் ஏதோ பெரியவன் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம். நீ ஜெபித்த போது வெற்றி உண்டானதானா அல்லது உன்னுடைய தகுதி நிமித்தம் அல்ல, தேவனுடைய கிருபை நிமித்தம், தேவனுடைய நன்மை நிமித்தம். அவர் நன்மை செய்பவரை தவிர தீமை செய்பவர் அல்ல. அது மாத்திரமல்ல, தேவன் ஏதாவது நமக்கு தந்தார் என்றால் அதை திரும்ப எடுத்துக் கொள்ளுகிறவர் அல்ல அவர். நீ இழந்து போகிறாயோ என்னமோ அது வேற விஷயம். தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும் போது அதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகள் அந்த 3 ராஜாக்களும் அரசாண்டார்கள். ஆனால் ரெகொபெயாமோ 17 வருஷங்கள் மட்டுமே அரசாண்டான். இந்த அபியாம் வெறும் 3 வருஷங்களே ஆளுகை செய்ய முடிந்தது. தேவன் உனக்கு துணை இருந்தால் உண்மையான ஆசீர்வாதம் இருக்குங்க. எவ்வளவு காலமாய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறாய்? எத்தனை விஷயங்களில் தேவனாலே உயர்த்தப்படுகிறாய்? எத்தனை முறை உன் கஷ்டங்கள்ல தேவனிடத்துக்கு சென்று ஆண்டவரே நீரே எங்கள் தெய்வம் என்று சொல்லி ஜெபித்து வேண்டியிருக்கிறீங்க. ஆனால் உங்க இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக காத்துக் கொள்ளுகிறீர்களா? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளின் நிமித்தம் நன்றியோடு இருக்கிறீங்களா? தேவன் மேலே நீ விசுவாசம் வைக்கிறாயா? அவரை சார்ந்து கொள்ளுகிறாயா? எத்தனையோ முறை தேவன் எத்தனையோ நன்மைகளை நம் அனைவருக்கும் தருகிறார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நமக்கு தாவீது நிமித்தம் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் நம் மீது கிருபை காண்பிக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் எப்பொழுதோ மரித்திருக்க வேண்டும், சபிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அவர் சிலுவையில பலியானது நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு நாம் இன்று பெற்று இருக்கிறோம். கிருபையுள்ள தேவன் பாருங்க, அவர் மனப்பூர்வமாக மனிதனுக்கு துக்கத்தை ஆகிலும் விசனத்தை ஆகிலும் உண்டாக்குகிறவர் அல்ல. ஆகவே நம் மீது நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். நீ என்னவா இருக்கிறாயோ அது தேவ கிருபையினால இருக்கிறாய். அது முன்னோரிடத்திலிருந்து வந்திருந்தாலும், நீ அது கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் என்று நினைத்தாலும், அது அரசாங்கமோ அல்லது யார் கொடுத்தார்கள் என்று நினைத்தாலும், ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. யாரோ ஒருவரை தேவன் பயன்படுத்துவார். ஒவ்வொரு வெற்றியும் ஆண்டவர் கொடுக்கிறதே பலவீனர்களை பலப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி சில முறை உங்கள் மூலமாய் தேவன் வெற்றியை கொடுப்பார். அது நிமித்தம் நம்மை தாழ்த்தி கொண்டால், தேவனை இன்னும் உறுதியாக நாம பிடித்துக் கொண்டால், முக்கியமாக ஜெபம் செய்தால்
எவ்வளவு பேர் நீங்க ஜெபம் செய்கிறீங்க? எல்லாரும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். எவ்வளவு பேர் ஜெபத்தை தேவன் கேட்கிறார்? எவ்வளவு பேர் குரல் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது? எவ்வளவு பேர் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய ஜெபத்திலே ஆண்டவர் மகிழ்கிறார், என்னுடைய ஜெபத்தை தேவன் வாய்க்க செய்கிறார், என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார், என்னுடைய ஜெபத்துக்கு பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று? ஜெபம் முழுமையாக அவரை சார்ந்து கொள்ளுவது. என்னிடத்தில் சக்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னிடத்தில் பலன் இல்லை என்று அபியாம் சத்துருக்கள் அவனை சூழ்ந்து கொண்ட போது தேவனை நோக்கி ஜெபித்த போது, தேவன் தம்முடைய வல்லமை தந்த போது அவர்களை துரத்தி துரத்தி அடிந்து ஜெயிக்க முடிந்தது. இன்றைக்கு நம் சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல. பலவித சத்துருக்கள் தேவனுக்காக வாழ நினைக்கின்ற உன்னை, தேவன் தெரிந்து கொண்ட உன்னை அட்டாக் செய்ய வேண்டும் என்று, உங்களை சோதிக்க வேண்டும் என்று, உங்களை பின்னுக்கு இழுக்க வேண்டும் என்று, உங்களை தடுக்க வேண்டும் என்று, உங்களை பயனற்றவர்களாய் செய்ய வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் பிஸியா இருக்கிறான். சாத்தான் எப்பொழுதும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பான். எவரை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல தேடிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்க்க அவசியமானது ஜெபம். அந்த சாத்தானை எதிர்ப்பதற்கு அம்மாங்க தேவைப்படுவது தேவன் மீது விசுவாசம், தேவனிடத்துல பயம். தேவ பயம் உனக்கு இருந்தால் மனிதர்களின் பயம் உனக்கு இருக்காது. தேவ பயம் இல்லாமல் ஆளுகை செய்த ரெகொபெயாம் மனிதர்களுக்கு பயந்து ஓடி போக வேண்டியிருந்தது. ஆனால் அபியாம் போராட்டம் வந்தபோது, யுத்தம் வந்தபோது தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தாருங்க. இன்றைக்கு மிட்வீக் பிரேயர் சர்வீஸ் இருக்கிறது. கல்வாரி சபை விசுவாசிகள் நிச்சயமா கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் எங்களோடு ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள், உங்க குடும்ப ஜெபங்கள், நீங்க தேவாலயத்துக்கு சென்று தேவ பிள்ளைகளோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவாய் பலப்படுத்துமோ, எவ்வளவாய் உங்களை காத்திடுமோ, உங்களுக்கு தெரியாமலேயே சுலபமாக நீங்கள் சந்திக்கிற அநேக போராட்டங்கள். உங்க சரீரத்தில் ஒரு சேனை அட்டாக் செய்கிறது. இன்றைக்கு நீங்க வைரஸ் என்றால் என்ன சொல்லுங்க, பாக்டீரியா என்றால் என்ன? அந்த கிருமிகள் நம் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறது. இன்றைக்கு சாத்தானுடைய சேனைகள் நம்முடைய மனதை கலங்கடிக்கும்படியாக செய்கிறது. இவைகளை ஜெயிப்பதற்கு விசுவாச ஜெபம். அபியாம் பெரிய ஜெப வீரன் ஒன்றுமில்லை, ஆனால் கஷ்டம் வந்தபோது ஜெபித்தான். இது இன்னும் வினோதங்க. கஷ்டம் வரும்போது கூட தேவனை ஜெபிக்காதவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஜெபித்தால் என்ன கிடைக்கும் என்கிறவங்க இருக்கிறார்கள். ஜெபித்தால் என்ன நடக்க போகிறது என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு அநேக முறை நான் ஜெபித்து விட்டேன், என்ன பிரயோஜனம் என்று அவிசுவாசத்தோடு நின்று விடுகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் இந்த ஒவ்வொரு ராஜாவினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்களை கவனித்தால், தேவன் தெரிந்து கொண்ட சவுல் பெருமையுள்ளவனாய் கீழ்ப்படியாமல் அழிந்து போய்விட்டான். தேவன் ஏற்படுத்தி கொண்ட அபிஷேகித்த தாவீது மாத்திரம் தேவனிடத்துல உத்தமமா இருந்தான். அவன் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை. ஒன்று மாத்திரம் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தியது, உரியாவின் மனைவின் காயம் தவிர. என் தாவீது உத்தமனாகவே அவன் நிமித்தமாய் நான் அவன் ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை காப்பாற்றுவேன் என்றார். இந்த அபியாமுக்கு அருகதை இல்லாவிட்டாலும் தேவன் அவனுக்கு துணையாயிருந்து வெற்றியை கொடுத்தார். வெறும் 3 வருஷங்கள் மட்டும் ஆளுகை செய்தான். அவனுடைய ராஜ்யம் அதற்குள் அழிந்து விட்டது. ஏதோ கூட்டத்தில் ஒருவன் என்பது போல அப்படியாக நம்மில் சிலர் ஏதோ என் பக்தியை காப்பாற்றிக் கொள்கிறேன், ஏதோ என் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேன், கஷ்டங்கள் வரும்போது தேவனுடைய பாதத்தை பிடிக்கிறேன் என்பது போல ஊசலாடும் பக்தியோடு தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் பாராட்டும் பக்தி, என்னுடைய ஊழியக்காரனாகிய யோபு, என் தாசனாகிய தாவீது, என்னுடைய தாசன், என் மீது விசுவாசம் வைத்தவன் என்று உங்களை குறித்து என்னை குறித்து
மகிழக்கூடிய வாழ்க்கை வாழாதிருந்தால் நம்முடைய பக்தியினால பிரயோஜனம் என்ன இருக்கு? வாங்க ஜெபம் செய்யலாமா? பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இருப்பது எதுவா இருந்தாலும் அது நீர் தந்ததே அப்பா. ஒவ்வொரு அதிகாரமும் மேலிருந்தே வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உம்மால் உண்டாகிறது என்கிறீர். இந்த அனுதின தியானத்திலே கலந்து கொண்டு எந்த உத்தியோகத்துல, எந்த வியாபாரத்துல, எந்த படிப்புல, எந்த ஸ்டடீஸ்ல, எந்த உன்னத நிலையில அல்லது எந்த தாழ்மையான நிலையில யார் யார் எங்கெங்கிருந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இறங்கும் அப்பா. பாவமுடைய கிருபையினால் மாத்திரம் எங்களுக்காக சிலுவையில ஜீவனை தந்த ஆண்டவர் நிமித்தம் நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம் என்று பலவீனரா இருக்கிற போதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை அவர் பயன்படுத்தி எங்களுக்கு வெற்றியை தருகிறீர் என்பதை உணர்ந்து எல்லா கணமும் மகிமையும் உமக்கே செலுத்தும்படியாக முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்றி உமக்காக சாட்சிகளாக வாழ்நாள் முழுவதும் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கிறீங்கன்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பதிவிட மறந்து விடாதீங்க. இந்த நிகழ்ச்சிகளால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருந்தால் உங்களுடைய ஜெப தேவைகள் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்களை உடனடியாக உங்க போன்ல இருந்து கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லா மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க போன் செய்தால் ஒருவேளை எங்களால் எடுக்க முடியாது, எங்களை மன்னியுங்க. உங்க வாட்ஸ்அப்பை வாசித்து உங்களை நிமித்தம் தேவனை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்க. தேவ சித்தத்தில் நடவுங்கள், தேவனுக்கு பிரியமானவர்களா இருங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 7 மணிக்கு இதே அனுதின தியானத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.